அடுத்த நாள் காலையில் இனியாவிற்கு உடல்நிலை சரியாகிவிட்டாலும் அவள் தாயும் தந்தையும் அவளை வேலைக்கு செல்லக்கூடாது என்று தடுத்து விட்டனர். அவளுக்குமே உடல் சோர்வு மட்டும் போகாததால் சரி என்று விட்டு வீட்டிலேயே இருந்தாள். காலையில் டைனிங் ஹாலில் வந்து அமர்ந்த இளவரசன் சந்துருவை தேடினான். அவன் எங்கே? இன்னும் அவன் இனியா வீட்டிற்கு போவதை பற்றி ஆரம்பிக்கவில்லையே என்று எண்ணினான். அம்மா, சந்துரு எங்கம்மா? இப்போதான் சாப்பிட கூப்பிட்டேன், இதோ வர்றேன்னு சொன்னான் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே சந்துரு வந்து அமர்ந்தான். இன்னைக்கு என்னம்மா டிஃபன்? இட்லி தோசை ரெண்டுமே இருக்கு, உனக்கு எது வேணுமோ அதை சாப்பிடு என்றவரை தோசையை எடுத்தவன், அம்மா சொல்ல மறந்துட்டேனே, நான் இப்போ இனியா வீடு வரைக்கும் போக போகிறேன். ஏண்டா, என்னம்மா இப்படி கேட்குறீங்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் 2 பேரும் போய் அவங்கள பார்த்து இருக்கீங்க, நான் பார்க்க வேண்டாமா என்றான். இல்லை சந்துரு, அவங்க ஒன்றும் நமக்கு சொந்தக்காரங்க கிடையாது, நினச்ச நேரத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. நாங்கள் நேற்று தான் போனோம், அப்போவே நீயும் வந்திருந்தா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. நேற்று நாங்கள் போனோம், இன்னைக்கு நீ போனீன்னா ஒரு மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு இனியாவுக்கு ஒன்றும் இல்லை என்றான். என்னம்மா நீங்களே இப்படி பேசுகிறீங்க? சொந்தக்காரங்களா இல்லாட்டி ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் பார்க்கக்கூடாதா? அதுவும் உடம்பு சரியில்லைன்னு தானே என்றான். இல்லை சந்துரு, நான் நீ சொல்கிற அர்த்தத்தில் சொல்லலை, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதும் நினைக்க போகிறாங்கன்னு தான் சொன்னேன். ஓகே, நீ இந்த அளவுக்கு போகணும்னு நினச்சேன்னா போய் பார்த்துட்டு வா என்றான். இளவரசன் இதை அனைத்தையும் பார்த்தவரை அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். தன் அம்மா பேசியதை பார்த்தால் நானும் சந்துரு கூட போகிறேன் என்று சொன்னால் அது நடக்கப் போவதில்லை. அதைவிடவும் அவர்கள் சொன்னதில் இருந்த நியாயம் அவனுக்கு புரிந்தது. அதனால் ஏதும் சொல்ல இயலாமல் அமைதியாக சாப்பிட்டான். ஆனால் அவனால் இனியாவை பார்க்க இயலாது என்பதைத்தான் தாங்கிக் கொள்ளவே இயலவில்லை. இனியாவிற்கு வீட்டில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மருத்துவமனைக்கு போயிருந்தாலாவது தனது மூடு மாறியிருக்கும். ஆனால் இங்கு அமர்ந்து என்ன செய்வது? மனம் எதிலும் செல்லாமல் இளவரசனையே நினைத்து கொண்டிருந்தது. திட்டிக் கொண்டேனும் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறதெனில் அதுவே அவனுக்கு வெற்றிதானே என்று தோன்றியது. அவளுக்கு ஆயாசமாக இருந்தது. அம்மாவும் அக்காவும் சொல்கிற மாதிரி நான் சைக்காலஜி படித்து எப்போவுமே எல்லா சின்ன சின்ன விஷயத்தை கூட பார்க்கிறேன் போல என்று நினைத்து கொண்டாள் இனியா. ஏதாவது வேலை செய்தாலாவது இந்த எண்ணங்களில் இருந்து விடுபட முடியும். ஆனால் அம்மாவோ கிச்சனுக்குள் இருந்து கிட்டத்தட்ட விரட்டியே விட்டார்கள். ஏதாவது படத்தையாவது பார்க்கலாம் என்று எண்ணி லேப்டாப்பை எடுத்தாள். என்ன படம் பார்க்கலாம் என்று தேடுகையில் அவளின் ஃபேவரைட் கொரியன் ட்ராமா யூ ஆர் பியூட்டிஃபுல் தென்பட்டது. இனியாவிற்கு மிகவும் பிடித்தமான சீரியல் அது. அவளின் தோழி ஒருத்தி யூ ஆர் பியூட்டிஃபுல் பார்த்து கொண்டிருந்த போது இவளும் சேர்ந்து பார்த்து அது பிடித்திடவே அதன் எல்லா எபிசோடையும் டவுன்லோட் செய்து அதை தொடர்ந்து பார்த்தாள். அதுவும் சாயந்தர நேரம் ஆரம்பித்து இரவு முழுவதும் தூங்காமல் விடிய விடிய பார்த்தாள். கிட்டத்தட்ட அடுத்த நாள் மதியம்தான் முடிந்தது. இரவு முழுவதும் தூங்காததால் அன்று ஃபீவர் வந்து அவள் அம்மாவிடம் வாங்கிய திட்டுக்கள் என்று அவளால் எதையும் மறக்க முடியாது. அந்த சீரியலை பார்த்தவுடன் கூடவே வரும் இந்த நினைவுகளோடு சிரித்து கொண்டே அதை ஓப்பன் செய்தான். எப்பவும் போல் தனக்கு மிகவும் பிடித்த அந்த ஹீரோயின் பாடும் பாடல் 7வது எபிசோடில் கடைசி பார்ட்டை போட்டு பார்த்தாள். அடுத்து இனியா கிளைமேக்ஸ் சீன் போட்டாள். அந்த சீரியலில் ஹீரோ ஒரு சிங்கர். அந்த ஹீரோவை கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் போல காண்பிப்பார்கள். ஆனால் கிளைமேக்ஸில் அவன் ஒரு மேடையில் நின்று கொண்டிருப்பான். கீழே அவனின் ரசிகர்கள் ஏராளமானோர் நின்று கொண்டிருப்பார்கள். ஏதோ பிரச்சனையில் ஹீரோயின் பிரிந்திருப்பாள். ஹீரோவிற்கு அங்கு அவள் வந்திருப்பாள் என்று தெரியும். ஆனால் அவன் கண்ணிற்கு அவள் தெரியவில்லை. ஹீரோ மேடையில் இருந்து அவனின் ஈகோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன்னை பார்க்க எனக்கு அனுமதித்தா என்று கேட்பான். அந்த காட்சியை பார்க்கும் போதெல்லாம் இனியாவிற்கு ஏதோ நெகிழ்ந்துவிடும். அவனை அந்த சீரியல் முழுவதிலும் திமிர் பிடித்தவன் போல்தான் காண்பித்திருப்பார்கள். ஆனால் கடைசியில் அவன் இறங்கி வருவது அவளுக்கு மிகவும் பிடித்தமானது. அவ்வாறுதான் ஈகோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சேர்வதுதான் உண்மையான அன்பு என்று எண்ணினாள். என்றாவது ஒரு நாள் இளவரசன் அவன் நிலையில் இருந்து முழுவதுமாக இறங்கி வருவானா என்று ஏங்கினாள் இனியா. அன்று எப்படி நடந்து கொண்டான்? ஒரு பெண்ணிடம் எனக்கு பணம் இல்லையா, அழகில்லையா என்று கேட்பது எவ்வளவு அசிங்கம். ஒரு பெண் ஒரு ஆணை இதையெல்லாம் வைத்தா விரும்ப வேண்டும். அது அந்த ஆணிற்குத்தானே அசிங்கம்.
இந்த பணம் அழகை வைத்துத்தான் ஒரு பெண் ஆணை ஏற்கிறாள் என்றால் அது அவர்களின் தன்மானத்திற்கு பெரிய அடி இல்லையா? அதையெல்லாம் விட அவர்களின் குணம் எவ்வளவு முக்கியம். எல்லோரையும் போல் அவனும் என்னிடம் என்ன குறை என்று கேட்கிறான். ஒரு பெண்ணின் நிலை அவனுக்கு தெரியவில்லை. தான் சொன்னால் பெண் கேட்க வேண்டும் என்ற இந்த ஆண் சமுதாயத்தின் எண்ணம் அவனுக்கும் இருக்கிறது என்று வருத்தத்துடன் எண்ணினாள். என்றாவது இந்த நிலை மாறுமா? இப்போது இந்த சீரியலை பார்க்கும் எண்ணமும் அவளுக்கு போய்விட்டது. அந்த ஹீரோ அவளுக்கு இளவரசனைத்தான் நினைவுபடுத்தினான். வருத்தத்துடன் லேப்டாப்பை ஆஃப் செய்துவிட்டு எழுந்து கீழே வந்தாள். சந்துரு வந்திருந்தான். அப்புறம் எல்லோரும் அவனிடம் பேசிக்கொண்டிருந்தார்கள். இளவரசனுக்கு அன்று அந்த ஃபாரின் கிளைண்ட்ஸுடன் மீட்டிங் இருந்தது. எப்படியோ எல்லா நினைவுகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எப்படியோ அதை ஒழுங்காக செய்துவிட்டான். அந்த கான்ட்ராக்ட் சைன் ஆகிவிட்டது. அவன் அந்த கான்ட்ராக்ட் எப்படியாவது சைன் ஆகிவிட வேண்டும் என்று முழு மனதுடன் ஈடுபட்டான். ஏனெனில் இனியா திரும்ப பேசிய பிறகு இந்த கான்ட்ராக்டை பற்றி கேட்பாள் என்பதால் தான் அதற்கு அவ்வளவு சிரமப்பட்டு அதை வெற்றிகரமாக முடித்தும் விட்டான். ஆனால் அந்த சந்தோஷத்திற்கு பதிலாக அவனுக்கு ஏனோ சோர்வாகவே இருந்தது. மனதிற்கு சந்தோஷம் என்பது துளி அளவும் கிடையாது. வழக்கமாக இப்படி ஏதாவது கான்ட்ராக்ட் சைன் ஆனால் அவன் வீட்டில் அம்மாவையும் சந்துருவையும் கூட்டிக் கொண்டு வெளியே ஏதாவது ரெஸ்டாரண்டிற்கு போய் அதை என்ஜாய் செய்துவிட்டு வருவான். ஆனால் இன்று அது முடியாது போல தோன்றியது. அவன் மனம் இப்படி சோர்கையில் மொபைலை எடுத்து பார்த்தால் சந்துருவிடம் இருந்து நிறைய முறை கால் வந்திருந்தது. என்னவாக இருக்கும் என்று எண்ணுகையிலே அவன் இன்று இனியா வீட்டிற்கு சென்றிருப்பான் என்பது அவனுக்கு நினைவு வந்து மனம் குதூகலித்தது. அந்த சந்தோஷத்துடனே அவனுக்கு கால் செய்தான். அவனிடம் எடுத்த உடனே இனியாவை பற்றி கேட்க வேண்டாம் என்று எண்ணியவரே உற்சாகமாக இன்று கான்ட்ராக்ட் சைன் ஆனதை பற்றி கூறினான். ஆனால் சந்துரு அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், அண்ணா, அதைவிட பெரிய விஷயம் உனக்கு இருக்கிறது. நீ இப்போது எங்கு இருக்கிறாய் என்றான். ஏண்டா, நான் வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் இருக்கிறேன். என்ன விஷயம் என்றான். ஓகே, நான் இங்கே பிவிஆர் பக்கத்தில் தான் இருக்கேன். நாங்கள் எல்லோரும் மூவி போக போகிறோம். நீயும் வரியா என்றான். இல்லைடா, நான் வரலை. ஐ ஆம் டயர்ட். அது சரி, நாங்கள் எல்லாம்னா யாரெல்லாம் போகிறீங்க? அம்மா வர்றாங்களா என்றான். அம்மா வர்றாங்க, இன்னும் நிறைய பேர் வர்றாங்க. உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. நீ கண்டிப்பாக வரணும். என்னடா சர்ப்ரைஸ்ன்னு எல்லாம் சொல்லிட்டு என்னன்னு சொல்லுடா. இல்லைனா அது உனக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அதனால் நீ வா அண்ணா. அம்மாவும் உன்னை கண்டிப்பாக வர சொல்கிறாங்க. சரி, ஓகே, இங்கே டிராஃபிக்காக இருக்குது. நான் வர கொஞ்சம் லேட்டானாலும் ஆகலாம் என்றான். ஓகே அண்ணா, நீ வந்தால் போதும். ஓகே என்றான். டிராஃபிக்கில் மாட்டி இளவரசன் பிவிஆருக்குள் செல்லும் போது படம் ஆரம்பித்து 10 நிமிடங்களுக்கு பிறகுதான் சென்றான். அவனுக்காக சந்துரு வெளியிலேயே காத்திருந்தான். இளவரசன் வந்து சேர்ந்து அவர்கள் உள்ளே போன பிறகு அவனுக்கு சீட் காண்பித்து அமர்ந்த இளவரசன் அதிர்ந்தான். ஏனெனில் அவன் அங்கே அவன் அம்மாவிற்கு பக்கத்தில் இருந்தது இனியா. அவன் கண்களை கசக்கி கசக்கி பார்த்தாலும் அவள் அங்கேதான் இருந்தாள். இளவரசனுக்கு படத்தில் கருத்து பதியவே இல்லை. அவன் எண்ணிக்கொண்டிருந்தது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இது கனவா, இது நினைவா? இது கனவா, இது நினைவா என்றுதான்.